அடியாத்தி, அந்த பையன் சொல்லிட்டு போன மாதிரி இல்ல, சாப்பாடை கொண்டுட்டு வந்துட்டாங்க. எக்கோ, குமாரன் ஒரு அண்ணன் பாய் கடையிலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணாருக்கா. வர வழியில் 2 பார்சல் வாங்கிட்டு போயிட்டாரு. மீதியை தோப்பில் நிற்கிறவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. அது நீங்கள் தானா இல்லை வேற ஆளாக்கா? அட, நீ தான் சாப்பாடு கொண்டுட்டு வரியா? ஏப்பா தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வரப்படாதா? வயிறு வேற கவன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா தம்பி, பார்த்தா ஊருக்குள்ள புதுசா இருக்க, வெளியூர் பையனா நீ? அட ஆமாக்கா, மெட்ராஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவனை கூப்பிட்டு இந்த ஊரில் சுத்த விட்டுட்டாங்கக்கா. என்ன ஊர் இது? மேப்பை போட்டால் கிணத்துக்குள்ளே ஆற்றுக்குள்ளே போகுது வண்டி. ஆமாப்பா, கிராமம்னா அப்படி இப்படி தானே இருக்கும். நீ தான் மெட்ராஸில் இருந்தவன், படித்த பையனாக தான் இருக்கும். பார்த்து பக்குவமா நீ தானே வரணும். ஏக்கா, அதுக்குன்னு வீட்டில் இருந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போட மாட்டீங்களா? இப்படி தான் தோப்பு தரவன்ட்டு ஆர்டர் போட்டால் எப்படிக்கா வந்து கொடுக்குறது? அட சிவப்பு சட்டை தம்பி, என்னப்பா வந்ததுலேருந்து நை நைன்னு பேசிகிட்டே இருக்க? பசி எடுத்துருச்சுப்பா, கொண்டாப்பா நீ சாப்பாட்டை. இந்தாங்கக்கா, பார்த்து பத்திரமா பிடிங்க, பேப்பர் கிழிஞ்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் நான் நல்லா தான் பிடிச்சிருக்கேன். ஏப்பா தம்பி, ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டுக்கு இப்படி சாப்பாடு கொண்டு போய் கொடுப்ப நீ? ஆனால் நீங்கள் வேலைக்கா, மெட்ராஸ்லலாம் 100 பேர் 150 பேர் ஒரே நேரத்தில் ஆர்டர் போடுவாங்க. கடன் 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேங்க்கா. அடேங்கப்பா, 2 மணி நேரத்தில் 100 150 பேர் ஆர்டர் பண்ணுவாங்களோ? அப்போ வீட்டில் யாரும் சமைக்க மாட்டாங்களாப்பா? இல்லைக்கா, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பகல் நைட்டுன்னு மாறி மாறி வேலைக்கு போவாங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு வீட்டில் சமைக்க ஆள் இருக்க மாட்டாங்க, நேரமும் இருக்காது. அதனால் வந்தோமா சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா அப்படின்னு இருப்பாங்கக்கா. அட பாக்கியாக்கா, அங்கே இருக்கிறவங்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்கக்கா, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க. அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நமக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? ஆமாம் கீதா, சரியாக சொன்னேன். ஏதோ அந்த பையன் வாங்கி கொடுத்தானே இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏ தம்பி, நம்ம ஊரில் உனக்கு என்ன நிறைய ஆர்டர் வருதா, வேலை இருக்குதா? அட நீங்கள் வேறக்கா, ஒரு நாளைக்கே 1 இல்லை 2 பேர் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. எங்கே சுத்தமாக வேலை இருக்க மாட்டேங்குது. அதான் யோசிச்சுட்ருக்கேன், இங்கேயே இருக்கலாமா இல்லை மெட்ராஸ் பக்கம் போயிடலாமான்னு. தம்பி, அப்போ மெட்ராஸ்க்கு போகிறதா இருந்தா இந்த வேலையை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பா, நான் பார்த்துக்கிறேன். அக்கா, வண்டி ஓட்ட தெரிஞ்சா போதுங்க்கா, யார் வேணால் இந்த வேலையை பார்க்கலாம். கீதாக்கா, அந்த பையன் வண்டி ஓட்டணும்னு சொல்றான். என்ன 2 வீலர் ஓட்டுவீங்களா? அட, இப்போ ஓட்ட தரலன்னா என்ன, ஓட்டி பழகிக்கிட்டா போச்சு. கீதா, உனக்கு எதுக்கு கீதா இந்த வேண்டாத வேலை? சரிக்கா, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். தம்பி, முன்னாடி பெரிய கிணறு ஒன்று இருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்து போ, சரியா? சரிக்கா. பாவம், மெட்ராஸில் வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளை நம்ம ஊரில் வந்து இப்படி வழி தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் காடுலேயும் மேடுலேயும் கடந்து வண்டி ஓட்டிட்டு கஷ்டப்படுது. யார் பார்த்த பிள்ளையோ தெரியலை. அட, அதான் அந்த பையன் போயிட்டான்ல, அந்த பார்சலை தான் பிரிக்கிறது, சாப்பிடுவோம். வாங்க உட்காருங்க, எல்லாம் சாப்பிடுவோம். அடடா, பரவாயில்லையே, அந்த குமார் பையன் தாத்தா மாதிரி இல்லை, நல்ல கோழி பிரியாணியெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஆமா பாக்கியாக்கா, நல்லா லெக் பீஸோட சூப்பரா இருக்கே. ஏண்டி, உங்க 3 பேருக்கும் கோழி பிரியாணி தானே? ஆமாம் பாக்யாக்கா, எங்களுக்கு கோழி பிரியாணி தான் வந்திருக்கு. சரிம்மா, சாப்பிடுங்க. ஏன் நெட்டவள்ளி, பிரியாணியை பார்த்தாவே வயிறு ரொம்பின மாதிரி இருக்கு நெட்டவள்ளி. என்ன கீதாக்கா எப்படி சொல்லிட்டீங்க? அப்போ பிரியாணியை கொடுத்துருங்க, நானும் பாக்கியாக்காவும் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு தான் வயிறு ரொம்பிருச்சு. அட, இவ ஒருத்திமா சும்மா ஒன்றும் சொல்ல விட மாட்டா. சரி கீதா, சும்மா தானே சொல்கிறா. சரி சாப்பிடுங்க, லேட் ஆகிட்டு இருக்குதுல்ல, இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ஆறி போயிட போகுது. அட, என்ன ருசி, பாய் வீட்டு பிரியாணி தான். ஏண்டி சிந்து, உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னா நீ ஏண்டி இங்க வந்த? எதுக்கு எதுவுமே பேச மாட்டியா? பாரு, அவ பண்ணின தப்புக்கு நீ வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா? ஆட, நீ வேற சுந்தரி அக்கா, சும்மா இருக்கா. எங்க வீடும் எங்க அம்மாவும் முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. இந்த நெட்டச்சி வந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கிறா. ஏய், நீங்க பேசுறது சத்தமா கேக்குது, அவளுங்க காதுல விழுந்துற போகுது. பேசாம சாப்பிடுங்க. அவ்வளோ சத்தமா வாடி உமா பேசணும்? அட ஆமா சுந்தரி அக்கா. சரி சாப்பிடுங்க. அவளுங்க பாருங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. இந்த பாய் கடையில் என்ன மசாலா தான் போட்டு பிரியாணி செய்கிறாங்கன்னே தெரியல. வீட்டில் நம்ம எப்படி பண்ணாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதுதே. அக்கா, அவங்களுக்குன்னு சீக்கிரட்டாக ஏதாவது மசாலா இருக்கும்க்கா, அதெல்லாம் கஷ்டம், அவங்கள மாதிரியே நமக்குலாம் வராதுக்கா. ஆமாம், சரியா சொன்ன கீதா. சரி, என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுனா வேறு என்ன பண்ணுறது? இந்த 20 குடம் தண்ணி தூக்குனதுக்கு இந்த பிரியாணி தான் நமக்கு. சரி சாப்பிடுவோம். என்ன ருசி, அட. இந்த பிரியாணிக்கு 20 குடம் இல்லை 40 குடம் கூட தண்ணி தூக்கலாம் போல இருக்கு. கீதாக்கா, அப்புறம்னா இன்னும் ஒரு 20 குடம் தூக்கி ஊத்துறீங்களா? நாளைக்கு வந்து அந்த பையன் நாளைக்கு ஒரு பிரியாணி வாங்கி தருவான். அட, யாருக்கடி இடுப்புள்ளி வந்து சாகுறது? பேசாம கடை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நீ வந்துடுவியே. சரி சாப்பிடுங்க. சரி, வந்த வேலையை முடிஞ்சிச்சு, வயிறார சாப்பிட்டாச்சு. அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் வாங்க. பாக்கியாக்கா, அப்படியே பின்னாடி பாருங்க, நல்லா கொத்தா தேங்காய் காய்ச்சி தொங்குது. வேணா ஆளுக்கு 2 பிடிங்கிட்டு போவோமா? சட்னிக்கு குழம்பு காய்ச்சு. ஏண்டி கீதா, நீலாம் திருந்தவே மாட்டியா? மாங்காய் திருந்ததுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். இதில் தேங்காயா? கொஞ்ச நேரம் கையை சும்மா வச்சுட்டு தாயே வீடு போகிற வரைக்கும்.
ஆமாம் ஆமாம், உடனே இந்த அக்கா ரொம்ப நேர்மையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா தண்ணி தூக்கி ஊத்தாம இங்க என்னமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன தேங்காயை கொடுங்களான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ தாத்தா, நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க தாத்தா. தண்ணியெல்லாம் தூக்கி ஊத்தாச்சு. நீங்க வேணா கேமரால போய் பாத்துக்கோங்க, சரியா? ஆமாம், போய் கேமராவை ஆன் பண்ணி ஆளாளுக்கு எத்தனை குடம் ஊற்றுறோன்னு போய் எண்ணி பாருங்கள், சரியா? வேலையெல்லாம் முடிஞ்சுது, கிளம்பணும், அதான் சொல்லிட்டு போகலான்னு நிற்கிறோம். ஓஹோ, ஊத்திட்டீங்களா? சரி சரி, அப்ப கிளம்புங்க கிளம்புங்க. ஆனா இன்னொரு தடவை இப்படி மாட்டினீங்கன்னா இது மாதிரி இருக்காது, தண்டனை இன்னும் பெருசா இருக்கும் பாத்துக்கோங்க. என்ன தாத்தா, மாமரத்துக்கு பதிலாக தென்னை மரத்துக்கு தண்ணி தூக்கி ஊற்ற சொல்லுவீங்களோ? அடியே நெட்டவள்ளி, உனக்கு இன்னும் கொழுப்பு குறையல? ஏ தாத்தா, உனக்கு கண்ணு தெரியலன்னு தானே கண்ணாடி போட்டிருக்க. நல்லா பாரு, எனக்கு கொழுப்பு இருக்கிற மாதிரியா இருக்கு, இருந்தால் தானே குறையிறதுக்கு. ஆ நல்லா தான் பேசுற. சரி சரி கிளம்புங்க, ரொம்ப நேரம் நிக்காதீங்க, மண்டையில தென்னை மட்டது விழுந்துற போகுது. தாத்தா, எங்கள் தலையிலையாவது முடி இருக்குது, விழுந்தா நாங்களாவது பொழைச்சிக்குவோம். உன் தலை தான் வழுக்க மண்டையாக இருக்குது, நீ ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு நில்லு, சரியா? சரி, வரோம், பாய். கீதா, ஏண்டி வயசானவர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரிங்க, நடங்க நடங்க, வீட்டு பக்கம் போவோம் சீக்கிரம். அட பாக்கியாக்கா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுக்கா. பாத்தியா அந்த கிழவனுக்கு எம்பிட்டு கொழுப்ப? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கல்லை வச்சு அந்த ஆள் மண்டையை உடைக்கணும். கீதாக்கா, என்னைக்குன்னு சொல்லு, நான் கல்லோட வரேன், சரியா? கண்டிப்பாக கண்டிப்பாக நெட்டவள்ளி, நீ இல்லாமையா? ஏண்டி மறுபடியும் பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்றாதீங்கடி, பேசாம போங்க. இவளுங்களெல்லாம் நம்ப கூடாது, ஒரு தடவை நம்ம போய் கேமராவை பாத்துற வேண்டியதுதான். ஐயோ அம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதே. தண்ணி தூக்கி ஊத்தையில ஒன்றும் தெரியல, இப்போ கடந்து இப்படி உடம்ப போட்டு அழுத்துதே. பேசாமல் இருந்திருக்கலாம். இவளுங்க வந்து நம்மளையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டாளுங்களே, என்னத்த சொல்ல. வீட்டுக்கு 2 குடம் தண்ணி தூக்கிறதுக்கு கூட அம்புட்டு கஷ்டப்படுவேனே. 20 குடம் தண்ணி, ஒரு வாரத்துக்கான தண்ணியை 2 மணி நேரத்தில் தூக்கி ஊற்றிட்டு வந்திருக்கேன். கால் உடைய போதோ, கை உடைய போதோ, இடுப்பு போய் போதோ தெரியலையே. இப்படியே இருந்தால் நாளைக்கு போய் டாக்டரை தான் பார்த்துட்டு வரணும். என்னடி திவ்யா, அம்மா ஏதோ புலம்பிட்டே இருக்கிறா? அதான் தண்ணி தூக்க போனால, அதனால கை காலம் வலிக்குமா இருக்கும், வா என்னன்னு கேட்போம். மா என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை, கையும் காலும் வலிக்குது. நீங்கள் போங்க, உள்ள சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பா வந்து அவருக்கும் வச்சு கொடுங்க. ஏமா ரொம்ப வலிச்சதுன்னா அப்பா வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வாமா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, அந்த மனுஷன் ஆல்ரெடி என்கிட்ட பேசுறது இல்லை, இதில் எங்கே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். 5 அழுப்பு மருந்து ஒன்று நைட்டு போட்டுட்டு படுத்தா காலையில் சரியாயிடும். அட சொன்ன கேளுமா, அப்புறம் காலையில் இன்னும் முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்னம்மா ஒன்றுவ? முடியாமல் ஆயிட்டு போகுது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏம்மா 2 பேரும் இங்கே தான் நிற்கிறீங்களா? எம்பிட்டு நேரம் வெளியிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறீங்க இங்கே? அந்த மனுஷன் வேற வந்துட்டாரு, நம்ம வடக்கு படுப்போம். அப்பா, அம்மாவுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான்ப்பா, பாவம்ப்பா, புலம்பிகிட்டே இருக்கிறாப்பா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறியா? ஏன், என்னாச்சு இப்போ அவளுக்கு? இல்லைப்பா, அதான் இன்னைக்கு 20 கூட தண்ணி தூக்கி ஊற்ற போயிருந்தால, கால் கையெல்லாம் வலிக்குதான்ப்பா, பாவமாக இருக்குதுப்பா. நம்ம பேச்சை எங்கே கேட்குற? இந்த நெட்டவெளி கீதா கூடலாம் சேராதுன்னு சொன்னால் கேட்டா தானே? அவளே பண்ணுறா, அப்போ அவள் தானே அனுபவிக்கணும். அப்பா, அம்மாவை பற்றி தெரியாதாப்பா? அம்மாலாம் அப்படி போய் திருட மாட்டாப்பா. அவங்க தான்ப்பா ஏதோ பண்ணி அம்மாவே மாட்ட வச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் புரியுது. இருந்தாலும் ஒரு தடவையாவது அவளை இப்படி பண்ணினாதான் கொஞ்சமாக திருந்துவான்னு தான் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் காலையில். சரி, என்ன பண்ணுறது, தள்ளுங்க, என்னன்னு கேட்போம். பாக்கியா பாக்கியா, என்னங்க சொல்லுங்க. என்ன பாக்கியா பண்ணுது உடம்புக்கு? தெரியலங்க, கை காலாம் வலிக்குது, அசதியாக இருக்குதுங்க. சரி, கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த 5 அழுப்பு மருந்து வேணா ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க, அதை சாப்பிட்டுட்டு படுக்கிறேன், அதெல்லாம் காலையில் இருந்துச்சா சரியாயிடும். இல்லை இல்லை வேணாம், டாக்டரை போய் பார்த்து ஒரு ஊசி எதுவும் போட்டுட்டு வருவோம், வா போவோம். இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். மருந்தை குடிச்சிட்டு ஒரு டீ தண்ணியை சாப்பிட்டுட்டு தூங்குனா காலையில் சரியாயிருங்க. உடம்பு அலுப்பாக இருக்குது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி சரி படு, இப்போ எதுக்கு எந்திரிக்கிற? ஏங்க, என் மேலே நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்தீங்கல்ல, இப்போ பேசிட்டீங்க, எனக்கு இதுலேயே பாதி உடம்பு வலி சரியாயிடுச்சுங்க. சரி சரி, என்ன பண்ணுறது, மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணுறது சகஜம் தானே. சரி, விடு விடு. இல்லைங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது. சரி பாக்கியா, அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. சரி உட்காரு, இல்லைன்னா முடியலன்னா படு, நான் போய் உனக்கு டீ ஒன்று போட்டு எடுத்துட்டு அந்த மருந்தையும் வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு டீ போட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்பா, நீ கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வாப்பா, நானும் அக்காலும் போய் அம்மாவுக்கு டீ போடுறோம். சரி கண்ணுங்களா, அப்போ நீங்கள் போய் டீயை போடுங்க, நான் அந்த கடைக்கு போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிப்பா. அப்பாடா, எப்படியோ அம்மாவும் அப்பாவும் பேசிட்டாங்க, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆமாண்டி, 2 பேரும் பேசாமல் சண்டை போட்டுட்டு இருந்தால் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுல்ல வீடு. ஆமாம் ஆமாம். சரி பாக்கியா, நீ இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க.